கர்மாசூத்திர காணொளியை காணும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்பு பதிவிட்ட காணொளியில் இருதார அமைப்பு இருந்தால் அதற்கு என்ன பரிகாரம் என்பதை அடுத்த காணொளி சொல்கிறேன் என்று உங்களிடம் கூறி சென்றிருந்தேன். இப்பொழுது அந்த பரிகாரத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் இருதார அமைப்பு இருந்தால் பொருத்தங்கள்லாம் பார்த்த பிறகு அவர்களுக்கு முதலில் ஒரு ஆலயத்திலோ அல்லது பதிவு திருமணம் செய்யக்கூடிய அலுவலகத்திலோ சென்று பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம். அல்லது ஆலயத்தில் சென்று மாலை மாற்றிக்கொள்ளக்கூடிய சம்பவங்கள் செய்து கொள்ளலாம். அதன் பிறகு ஜாதி வழக்கப்படி சம்பிரதாயப்படி அவரவர்களுக்கு ஏற்றவாறு திருமணம் செய்து கொள்வது உத்தமமான பலனை தரும். இந்த மாதிரி செய்து கொண்டால் இருதார அமைப்பிற்கு எந்த விதமான பங்கமும் பாதிப்பும் வருவதில்லை. இது என்னுடைய அனுபவம் மட்டுமல்ல, என் தந்தையார் ஜோதிடர் பானாகுண அம்மையன் அவர்களுடைய அனுபவம் கூட. ஆகவே இருதார யோக அமைப்பு உள்ள ஜாதகங்களுக்கு முதலில் மாலை மாற்றிக்கொள்வது, அதாவது ஆலயங்களில் சென்று ஆணுடைய கழுத்திலும் பெண்ணுடைய கழுத்திலும் மாலை அணிவித்து அது ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் இது போல் 3 முறைகள் மாற்றிக்கொண்டால் அது ஒரு திருமண நிகழ்வாக நாம் தமிழர்கள் கருதுகிறோம். அதே போல் செய்து கொள்ளலாம். அல்லது பதிவு திருமண அலுவலகத்துக்கு சென்று ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு சென்று அங்கே பார்த்திங்க அப்படின்னா இருவரும் கையெழுத்திட்டு திருமணம் செய்து கொள்ளலாம். இது போல் செய்தால் இது முதல் திருமணமாகவே கருதப்படும். அதன் பிறகு சம்பிரதாயப்படி ஜாதி வழக்கப்படி அவங்க பகுதிகளுக்கு ஏற்றவாறு திருமணங்களை நிச்சயதார்த்தம் செய்து பத்திரிகை அடித்து உற்றார் உறவினர்கள் நண்பர்களெல்லாம் வர வைத்து தாலி கட்டி கொள்ளக்கூடிய சம்பவங்கள் செய்யலாம். இது போல் செய்தால் எந்த விதமான குற்றமும் வருவதில்லை. இதை விட்டுவிட்டு முன் வீடியோவில், அதாவது காணொளியில் பதிவிட்டது போல இந்த வாழை மரத்துக்கு தாலியை வெட்டுவது, அம்மனுக்கு பொட்டு பண்ணி செய்து கட்டுவது, இது போன்ற நிகழ்வுகள் செய்யாமல் நான் சொல்லக்கூடிய ஒரே நபருக்கு, அதாவது ஒரே ஆணுக்கும் ஒரே பெண்ணுக்கும் 2 முறை திருமணங்கள் செய்து கொள்வது உத்தமமான பலனை தரும் என்பது என்னுடைய கருத்து. அது இல்லாமல் நிறைய நபர்கள் தாலி கட்டிய பிறகு அந்த திருமாங்கல்யத்தை அம்மனுடைய ஆலயத்தில் சென்று உண்டியலில் போடுவதோ அல்லது ஏதேனும் ஒரு கோவிலில் உண்டியலில் போடுவதோ சில நடைமுறைகள் உள்ளது. இன்று தங்கத்தினுடைய விலை உச்சத்தை தொட்டு கொண்டிருப்பதால் இது போன்ற நிகழ்வுகளை தவிர்த்து நான் சொன்ன பரிகாரங்களை செய்து நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக ஏற்று செய்வீர்கள் என நம்புகின்றேன். அடுத்த காணொளி சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.